சூழ்நிலை பாபி தேல் பின்னிருக்காரு. அவரை பார்க்கும்போதே ஒரு பயம் வருது, அச்சம் வருது. அவ்வளோ மிரட்டல் மிரட்டியிருக்காரு. ஆனால் அதற்கு ஈடு கொடுத்திருக்கிறார் சூர்யா என்று தான் சொல்ல வேண்டும். ஈடு கொடுத்திருக்கிறார். அதை ஓவர்டேக் பண்ணார் நான் சொல்லவே மாட்டேன். சூர்யாவா, சூர்யா தம்பி கார்த்திகா அப்படின்னு எல்லோரும் கண்களை அகல விரித்தார்கள். ஏப்பா, அண்ணனும் தம்பியும் இணைந்து நடிக்கிற முதல் படம்னு சொன்னாலே ஒரு நல்ல ஓப்பனிங் இருக்கும், நல்ல கிறிஸ்ப் இருக்கும், நல்ல எதிர்பார்ப்பு இருக்கும். கார்த்திக் இந்த படத்தில் முக்கிய இடத்தில் எடுத்திருக்கிறார். அழகான அருமையான திகில் ஊட்டும் ஒளிப்பதிவு. ஒரே ஒரு காரணம் தான், தேவிஸ்ரீ பிரசாத். அவருக்கு ஸ்டைல் எப்பவுமே அந்த தெலுங்கு ஸ்டைல் தான். டன 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 டும் 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 டும். படத்தினுடைய தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா பணத்தை எக்காச்சக்கமாக செலவு பண்ணியிருக்கார். சூர்யா படத்துக்கு இவ்வளவுதான் பட்ஜெட் என்று விநியோகஸ்தர்களும் மற்றவர்களும் சொல்கிற பொழுது, இல்லை இல்லை நான் வேற மாதிரி அதிகமாக செலவு பண்ணுன்னு வீராப்புக்கு நிறைய செலவு செய்திருக்கிறார். பாகுபலி உங்களுக்கு பிடிக்கும் தானே? பாகுபலியை மனதில் கொண்டு பார்க்காமல் அதே பேட்டர்னில் வெளியாகி இருக்கிற படம் கங்குவா. தெலுங்குல பாகுபலின்னா தமிழில் கங்குவா என்று. என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். கங்குவா படத்தின் விமர்சனம். கங்குவா இதுவரையிலும் சூர்யா செய்யாத வேஷம். பல நடிகர்கள் இதே வேஷத்தை போட்டு விட்டார்கள். அந்த ஆசை சூர்யாவுக்கும் வந்திருக்கிறது. இந்த படத்தை தூக்கி நிறுத்தணும் அப்படி என்பதற்காக 350 கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டதாக கே.இ. ஞானவேல் ராஜா தெரிவித்திருக்கிறார். அகில உலகம் முழுவதும் 10,000க்கும் மேற்பட்ட திரைகளில் கங்குவா வெளியாகி இருக்கிறது. கங்குவா என்ன படம்? ஒரு தீவில் யார் வீரன், யார் ஆட்சி அமைப்பது என்பதில் சண்டை ஏற்படுது. எப்பவுமே யார் சண்டைன்னா எதிரி சண்டை போட மாட்டான். நண்பனாக இருந்து எதிரியானவன், சொந்தக்காரனாக இருந்து எதிரியானவன் சண்டை போடுவான். அப்போ பாபி தியலும் சூர்யாவும் ஒரே இரத்த வகையை சேர்ந்தவர்கள், அதாவது பங்காளிகள். பங்காளிகளுக்குள் யார் அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வது, யார் அதிகாரத்தை பெற்றுக்கொள்வது என்பதில் சண்டை. சண்டைன்னா உங்கள் வீட்டு சண்டை எங்கள் வீட்டு சண்டை இல்லை. அது ஒரு 400 ஆண்டுகளுக்கு முன்னால் கடலுக்கடியெல்லாம் சண்டை இண்டைக்கிறது போட்டு பின்னுன்னு பண்ணுறாங்க. அதற்கு பிறகு இப்போ அந்த காலம் முடிந்து இப்போ அப்டேட் ஆயிடுறாங்க. அதாவது கலியுகத்தில் அவர்கள் மீண்டும் சந்திக்கிறார்கள், மீண்டும் சண்டை தொடர்கிறது. அதாவது எந்த பிறவியில் இருந்தாலும் சண்டை தொடர்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தொடருது. இதுதான் கதை. இந்த படத்தில் திஷா பதானி ஆரம்பத்திலேயே சிறுத்தை சிவா ஒரு தப்பு பண்ணிட்டார். என்ன என்றால், சிவாவுக்கு ஏற்ற ஜோடியை தேர்ந்தெடுக்கவில்லை. அவர் இந்தி, தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 5 மொழிகளில் வெளியாகிறது என்பதால் இந்தியிலிருந்து திஷா பதானியை கூட்டு வந்துட்டார். ஆனால் திஷா பதானி குதிரை. இது ஏற்கனவே டைரக்டர் ஹரி செஞ்சது தான். அனுஷாவை சூர்யாவுக்கு ஜோடியாக போட்ட பொழுது அனுஷ்கா அங்கே டான்ஸ் ஆடிட்டு இருப்பார், இங்கே க்ளோஸ்அப்பில் சூர்யா ஆடுவார். 2 பேரையும் பக்கத்தில் இருந்து காட்டவே முடியாது. காட்டினா ஸ்டூல் போட்டு சூர்யாவை நிற்க வைக்க வேண்டும். அவ்வளோ சிரமங்கள் இருந்துச்சு. கேங் வார் என்பதைத்தான் கங்குவா என்று மாற்றி விட்டாரோ சிறுத்தை சிவா என்று கூட கேட்க தோன்றுகிறது. திஷா பதானி அவருக்கு ஏற்ற கவர்ச்சி மிக அழகாகவும் கவர்ச்சியாகவும் காட்டியிருக்கிறார். அதில் எந்த சந்தேகமே இல்லை. நகைச்சுவைக்கு ரெடின் கிங்ஸ்லி அவரும் அதிகமாக சத்தத்தை எதிரொலித்து காமெடி முடிந்த அளவுக்கு செய்திருக்கிறார். ஆனால் ரெடின் கிங்ஸ்லி விவேக் மாதிரி நடுத்தர வர்க்கம், படித்த வர்க்கத்துக்கு தான் அந்த
காமெடி எடுபடும். செந்தில் கவுண்டமணி காமெடி மாதிரி இல்லை. மற்றபடி பாபி தியோல், அடேங்கப்பா, சூர்யா இப்படி இருக்காரு, பாபி தியோல் இப்படி இருக்காரு. அதாவது கதாநாயகனை விட வில்லன் வந்து இப்படி தான் இட்டி தான் பார்க்கணும். அப்படிப்பட்ட சூழ்நிலையை பாபி தியோல் பின்னிருக்காரு. அவரை பார்க்கும்போதே ஒரு பயம் வருது, அச்சம் வருது. அவ்வளோ மிரட்டல் மிரட்டியிருக்காரு. ஆனால் அதற்கு ஈடு கொடுத்திருக்கிறார் சூர்யா என்று தான் சொல்ல வேண்டும். ஈடு கொடுத்திருக்கிறார். அதை ஓவர்டேக் பண்ணார் நான் சொல்லவே மாட்டேன். ஆனாலும் முடிந்த அளவுக்கு தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி இருக்கிறார் சூர்யா. இதில் முழுமையான கதையை சொல்கிறதுக்கு அதில் பெருசாக ஒன்றும் இல்லை. சொன்னாலும் சுவாரஸ்யம் கெட்டு போயிடும் என்று சொல்லுவார்கள். டக்குன்னு ஒரு முகம் வந்தது, நம்ம சூர்யாவா, சூர்யா தம்பி கார்த்திகா அப்படின்னு எல்லோரும் கண்களை அகல விரித்தார்கள். ஏப்பா, அண்ணனும் தம்பியும் இணைந்து நடிக்கிற முதல் படம்னு சொன்னாலே ஒரு நல்ல ஓப்பனிங் இருக்கும், நல்ல கிறிஸ்ப் இருக்கும், நல்ல எதிர்பார்ப்பு இருக்கும். கார்த்திக் இந்த படத்தில் முக்கிய இடத்தில் நடித்திருக்கிறார். நல்லா நடிச்சிருக்கார், அதில் எந்த சந்தேகமே இல்லை. இதில் வந்து அநேகமாக இனிமே வெளியிடுவாங்கன்னு நினைக்கிறேன். சூர்யா கார்த்திக் இணைந்த முதல் படம்னு நாம் அதை முதல்ல சொல்லிவிட்டோம். வெற்றி பேர்லே வெற்றி வச்சிருக்காரு. அழகான அருமையான திகில் ஊட்டும் ஒளிப்பதிவு. அது அந்த காலமானாலும் சரி, இந்த காலமானாலும் சரி, வெற்றி தன்னுடைய கடுமையான உழைப்பின் மூலம் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி கைத்தட்டல்களை பெறுகிறார். ஒளிப்பதிவாளர் வெற்றியினுடைய திறமைக்கு இன்னொரு உரைகள் என்னென்னா, வெளிப்புற படப்பிடிப்புகளில் அவைலபிள் லைட், நேச்சுரல் லைட், இயற்கை வெளிச்சத்திலேயே படமாக்கி இருக்கிறார். ஷபாஸ் ஒளிப்பதிவாளர் வெற்றி. தேவிஸ்ரீ பிரசாத், அவருக்கு ஸ்டைல் எப்போவுமே அந்த தெலுங்கு ஸ்டைல் தான். டன 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 டும் 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 அப்படின்ட்டு அவர் அந்த தெலுங்கு ஸ்டைல்லே மியூசிக் போட்டிருக்காரு. அதில் பின்னணி இசை மிகவும் தூக்கலாக இருக்கிறது. பின்னணி இசையா மெட்டுக்களா என்று கேட்டால் பின்னணி இசையில் முதல் மார்க் போட வேண்டும் தேவிஸ்ரீ பிரசாத்துக்கு. பாடல்கள் ஆகா ஓஹோ என்று இல்லாவிட்டாலும் சுமாராக இருக்கிறது. அதில் இந்த கதாநாயகன் தீம் சாங் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குன்னு பார்த்தா, அதுவும் பொன்னியின் செல்வன் மற்ற படங்களிலே வந்த மெட்டுக்களைத்தான் போட்டு நிரப்பி இருக்கிறார் தேவிஸ்ரீ பிரசாத். இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா. பணத்தை எக்கச்சக்கமாக செலவு பண்ணியிருக்கார். சூர்யா படத்துக்கு இவ்வளவுதான் பட்ஜெட் என்று விநியோகஸ்தர்களும் மற்றவர்களும் சொல்கிற பொழுது, இல்லை இல்லை, நான் வேற மாதிரி அதிகமாக செலவு பண்ணுன்னு வீராப்புக்கு நிறைய செலவு செய்திருக்கிறார். இந்த படம் 350 கோடி ரூபாயில் செலவாயிருக்குன்னா நிச்சயமாக 600 கோடி ரூபாய் வசூல் பண்ணும் என்று நம்புகிறார் கே ஞானவேல் ராஜா. இந்த மாதிரி படங்களில் லாஜிக் இருக்காது. அது லாஜிக் இல்லை. லாஜிக் இல்லாமல் தான் பல விஷயங்கள் போகுது. கிராஃபிக்ஸில் நிறையா ஃபைட்ஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்தினுடைய ஸ்டண்ட் மாஸ்டர் சுப்ரீம் சுந்தர் கடுமையாக உழைத்திருக்கிறார். ஏன்னா சாதாரணமாக இப்போ உள்ள காலகட்டத்து படம்னு சொன்னால் எப்படி வேண்டுமானாலும் ஃபைட் எடுத்துக்கலாம். ஆனால் பழைய காலத்து ஃபைட்டுன்னா அதுக்கு ஈட்டி, அருவாள், குதிரை எல்லாம் வரணும். அது கொஞ்சம் ரிஸ்கி ஃபைட்ஸ் இருக்குது. அதில் சுப்ரீம் சுந்தர் சூர்யாவை ஒரு நட்சத்திர அதிரடி நாயகனாக காட்டியிருக்கிறார். அதில் எந்த சந்தேகமே இல்லை. அதே போல் இந்த படத்தை 3Dலையும் பார்க்கலாம், 2Dலையும் பார்க்கலாம். அதாவது மால் தியேட்டர்களில் 3Dயில் இந்த படம் காட்டப்படுகிறது. அது பார்ப்பதற்கு மிகவும் பிரமாதமாக இருந்தது. அதாவது 3Dயில் பார்க்குற உணர்வே வேறு. அது வந்து டைமென்ஷன் வேறு, பக்கத்தில் வர்ற மாதிரிலாம் உங்களுக்கு இருக்கும். அதை நீங்கள் சொன்னால் புரியாது, அனுபவிச்சா புரியும். 3Dயில் பார்க்க விருப்பம் உள்ளவர்கள் 3D எங்கே ஓடுதுன்னு தெரிஞ்சு பாருங்கள். மற்றபடி கிராமங்களில் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ்லாம் 2Dலையும் படம் பார்க்கலாம். ஒரே இந்த படம் தான் 2Dலையும் வெளியாகிருக்கு, 3D டைமென்ஷன்லையும் வெளியாகிருக்கு. அதனால் விருப்பப்பட்டபடி முதல்ல நீங்கள் 2Dயில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் திரும்ப படம் பார்க்க வேண்டும் நினைப்பவர்கள் 3Dலையும் பார்க்கலாம். அந்த ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இந்த படத்தில் இருக்குது. அது வந்து வரலாற்றில் இடம்பெறும்.
முதலில் 3Dலையும் 2D டைமென்ஷன்லையும் பார்ப்பதற்கான வசதி கங்குவாவுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார்கள். இந்த படத்தை லாஜிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் தலையை சுற்றும். லாஜிக் பார்க்காம மேஜிக்கை பாருங்கள். குடும்பத்தோடு போய் தியேட்டரில் பாருங்கள். குடும்பத்தினர் அனைவரும் குதூகலிக்கிற படம் இந்த படம். பாகுபலி உங்களுக்கு பிடிக்கும் தானே? பாகுபலியை மனதில் கொண்டு பார்க்காமல் அதே பேட்டர்னில் வெளியாகி இருக்கிற படம் கங்குவா. தெலுங்கில் பாகுபலின்னா தமிழில் கங்குவா என்று வேண்டுமானால் சொல்லலாம். தியேட்டரில் போய் இந்த படத்தை பார்த்து சந்தோஷமாக இருங்க.